இப்போது 12,000 தான் எனக்கு வந்து சேலரி கிடைக்குது. அதிலிருந்து நான் எப்படி வந்து பட்ஜெட் பிளான் போடுறது? என்னால் எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட் பிளானு. இதில் வந்து 4 பேருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். 4 பேருனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க. அப்படிங்கும்போது 4 பேருக்கு 12,000 சேலரி எப்படிலாம் பட்ஜெட் போடலாம், அதுலேருந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போடுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா 12,000 வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து சேலரி, ஒரு ஆள் வருமானம் தான் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுவும் வந்து கிராமத்தில் இருக்கிறத விட சிட்டியில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். கிராமத்தில் கூட நிறையா நமக்கு வந்து சீப்பான விஷயங்கள்லாம், நம்ம காய்கறி இது எல்லாமே வந்து சீக்கிரம் நமக்கு கிடச்சிரும். 12,000 வச்சு ரன் பண்ணுறது ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இதே வந்து நம்ம சிட்டியில் ஒரு சென்னை மாதிரி இருக்கிற ஏரியாவில் இருக்கிறங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் இந்த அளவுக்கும் வந்து சேலரி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அதில் வந்து சேமிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நான் அதிகமான சேலரி வாங்குகிறேன், இப்படியெல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்து சீப்பாக நினைக்கிறவங்களோ இல்லை கிண்டலுக்காக இந்த வீடியோவை வந்து யாரும் பார்க்காதீங்க. ரொம்பவே சின்சியராக நானும் சேவ் பண்ணணும், எனக்கு இவ்வளோ சேலரியிலேருந்து இதில் கூட சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய சேலரி அமௌண்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 12,000 நீங்கள் மாதம் சேலரி வாங்குறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து 2,000 உங்களுடைய சேவிங்ஸுக்காக எடுத்து வச்சுருங்க. அந்த 2,000 எது எதுக்கான சேவிங்ஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு அதை தனியாக வச்சுருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 10,000 என்ன மாதிரியான நம்ம வீட்டுக்கு வந்து எக்ஸ்பென்ஸு பட்ஜெட் பிளான் போடுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து ரெண்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஓன் ஹவுஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி. இப்போ மோஸ்ட்லி வந்து ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ரெண்ட் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு 3,000 தான் ரெண்ட்டு நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா வந்து 12,000 சேலரியில் 6,000 நம்ம ரெண்ட்டு கொடுத்துட்டு மிச்சம் 6,000 எந்த ஒரு நம்ம சேமிப்பும் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து இப்போது வாங்குகிற இந்த சேலரிக்கு 3,000 உள்ள ரெண்ட் உள்ள வீடு தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு ஏதாவது சேவ் பண்ணி ஒரு லீஸுக்கு அப்படி மூவ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இப்போதைக்கு வந்து 3,000 உள்ள ரெண்ட்டுக்கு நீங்கள் வந்து போகிறது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா மளிகை பொருட்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 1,500 அப்படின்னு ஆகும். 1,500 நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா அரிசி, பருப்பு, கோதுமை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் இதில் வாங்கிக்கிறீங்கன்னா கொஞ்சம் ரேஷன்லேயும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்க பார்க்கலாம். இப்போ பருப்பு, சர்க்கரை, கோதுமை இதெல்லாம் கிடைக்கும் போது 2யும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரேஷன் அரிசியில் சாப்பிட முடியல, பசங்களுக்கு சாப்பிட முடியல அப்படின்னா கூட அந்த ரேஷன் அரிசியில் வந்து நீங்கள் இட்லி இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறது, ஊத்தப்பம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லிலாம் அவ்வளோ சாஃப்டாக வருது. இப்போ கடையிலே பார்த்திங்கன்னா நிறைய கடையில் வந்து ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கும் அதில் பண்ணும்போது. பருப்பு நம்ம வாங்குகிற பருப்போடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி 1,500 வந்து நீங்கள் மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனாலோ இல்லை நம்ம வந்து காஃபி அப்படிலாம் குடிக்கணும் அப்படிங்கும்போது பால் வந்து ஒரு 1,000 போட்டிருக்கேன். கேபிள் வந்து 200. கேபிள் வந்து வீட்டில் குழந்தைங்க எப்படியும் டிவி பார்ப்பாங்க, அவங்களுக்கு 200. அடுத்தது வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 400. இபி பில் வந்து ஒரு 400. வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, நான்வெஜ்ஜு இதெல்லாம் வாங்குறதுக்கு 3,000 போட்டிருக்கேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து மளிகை பொருட்களும் இதுலேயும் ஏதாவது மேனேஜ் பண்ண முடியும்னா அப்படி பண்ணிக்கலாம். ஒரு வாரம் வந்து நீங்கள் மட்டன் வாங்குறீங்கன்னா அடுத்த வாரம் வந்து ஃபிஷ் வாங்கலாம், இல்லை வந்து சிக்கன் வாங்கலாம், இல்லை அதுவும் இல்லைன்னா வந்து முட்டை வாங்கிக்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து யாருக்கு இது யூஸ் ஆகுமோ அவங்க வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களாம் பார்த்துட்டு முட்டை வாங்குறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த கேலி பேச்சு வேண்டாம்.
அடுத்தது பெட்ரோலுக்கு ரூ. 1000 எடுத்துக்கலாம். அடுத்தது கேஸ் வந்து ரூ. 500க்கு நீங்கள் மாதம் எடுத்து வச்சிங்கன்னா 2, 2.5 மாதம் வரும். அப்போது வந்து ரூ. 1000 வந்து சேவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம வந்து பட்ஜெட்டிங் பிளான் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளுடைய சேமிப்பில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நம்மளுடைய பிளானிங் வந்து பட்ஜெட் போடுறது. இப்போ அது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உண்டியல் சேவிங்ஸு. இப்போது நீங்கள் இதில் வந்து பட்ஜெட் போடுறதுலேருந்து காய்கறி வாங்கியிருப்பீங்க, பால் வாங்கியிருப்பீங்க, இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கிடைக்கக்கூடிய சில்லற காசு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உண்டியலில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு உண்டியலில் சேர்த்து அது 1 இயருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சேருதோ அதுக்கான அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 கிராமோ இல்லை 1 கிராமோ உங்களுக்கு ஒரு காயின் எடுக்கிற அளவுக்கு என்ன பண்ணலாம், ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நகைக்கடையிலலாம் வந்து காயின்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து நகை வாங்குறத விட காயின்ஸ் பெஸ்ட்டுன்ட்டு நிறைய பேர் காயின்ஸ் வாங்கிடுறாங்க. என்றைக்கு வந்து விலை கம்மியாகுதோ அன்றைக்கி போய் காயின்ஸ் வாங்கிடுறாங்க. அதனால் காயின்ஸே வந்து என்ன ஆகிடுது, பெரிய பெரிய வந்து ஜுவல்லரி ஷாப்பில் கூட டிமாண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடன் இல்லாமல் நம்ம எப்படி வாழணும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கடனை வந்து வாங்குறத தவிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு தேவையான ஒரு 2 நாள் அதை பற்றி மட்டும் யோசிங்க. இந்த பொருள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி இருக்க முடிஞ்சுதுன்னா ஓகே ஃபைன், நீங்கள் அதோடய கண்டினியூ பண்ணலாம். இல்லை இது எனக்கு இப்போவே அவசியமாக தேவைப்படுது, எனக்கு இது வாங்கினா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 6 மாதம் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. 6 மாதம் வந்து அதுக்கான ஒரு சேவிங்ஸை பண்ண ஆரம்பிங்க. அதை நீங்கள் வாங்கணுங்கிற அந்த ஒரு கோலை வச்சு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக சரி இருக்கிற ஒரு 5000 கொடுத்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 5000 கொடுத்து நான் இனிஷியல் அமௌண்ட் கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பொருள் உங்களோடது கிடையாது. அந்த கடன் முடிகிற வரைக்கும், அந்த இஎம்ஐ முடிகிற வரைக்கும் நீங்கள் என்னது கடனாளியாக தான் இருப்பீங்க. அப்போது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்தது நிரந்தர கடனாளி ஆக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயந்தான் இந்த இஎம்ஐ. அதுக்குள்ளே போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நீங்கள் தவிர்த்துட்டு வந்தாலே நீங்கள் வந்து கடன் இல்லாமல் வாழ முடியும். நம்மளோட சின்ன சந்தோஷத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஏன்னா அதை கூட பண்ண முடியாமல் கடனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறதுனால தான் நிறைய கடன் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறது, அந்த மாதிரி ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. சில பேர்லாம் வந்து எஜுகேஷன் லோன் கூட வந்து அவங்க 18 வயசில் வாங்கின எஜுகேஷன் லோனை இன்னமும் ஒரு 30 வயசு 25 வயசு ஆயும் கூட அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த எஜுகேஷனை லோனை அடைக்க முடியல. ஏன்னா வந்து அவங்களோட வாங்குகிற சேலரி அவங்க நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு வாங்கிடுறாங்க, அதுக்கு இஎம்ஐ கட்டுறது, இந்த மாதிரி அவங்களுடைய ஆடம்பர செலவுக்கு நிறைய பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சொசைட்டிக்காக நம்ம வாழ்கிறத நிறுத்திட்டு நமக்காக வாழணுன்னா ரொம்பவே கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து கடனாளி ஆகிறதே வந்து மற்றவங்கள பார்த்து தான். அவங்க இது வாங்கியிருக்காங்க அப்போ நம்மளும் இது வாங்கணும் அப்படின்னு அந்த ஒரு க்யூரியாசிட்டி நமக்குள்ளேயே வந்து வந்துடுது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து அதை தவிர்த்துட்டாலே நீங்கள் கடன் இல்லாமல் வாழ முடியும். இதை வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனாலும் நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அதை ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கடன் இல்லாமல் நம்ம வாழ முடியும்.